experiment success. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஏனடா அழுகிறாய்? அமைச்சர் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாங்க இது. ஃபுல்லாக அந்த கம்பி வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ரூமு ஹோட்டல்லாம் கிட்டே இருக்குங்க பக்கத்துலேயே. பார்த்துக்குங்க, இந்த 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 இடத்துலலாம் ரூமுகள் நிறைய இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுறேண்ணே, பெட்ரோல் ஆமாம் 2 கூட தான் இருக்குது, பெட்ரோல் போட்டலாங்க. என்ன நிற்காம போகிறேன், வரும்போது போடுமா? வரும்போது போடலாங்க, வரும்போது போட்டால் ஒரே ஐடியா போட்ட மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். போயிட்டு வரும்போது போடும். போயிட்டு வரும்போது போடும்ல, 2 கூட இருக்கு. எத்தனை 10 கிலோமீட்டர் தானே, போயிட்டு வரும்போது போடும். அதெல்லாம் நம்ம வண்டி போயிருங்க, எனக்கு தெரியும். ஒரு 60 கிலோமீட்டர், சாரி கம்மி தான், எனக்கு கில்ஸு வரையா 40 கிலோமீட்ரு. பார்த்து பார்த்து. மழையை பார்த்தீங்களா? மழை இது வேறு மொபைல் இருக்கிறதுனால கீழே அமுக்கிட்டு இருக்கு. இது என்ன ஊருங்க தெரியலையே, நிறைய கடைகளும் எல்லாம் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டா இது? ஆமாம். காருக்காரன்னு பார்த்து திருப்பணும். எந்த ஊருன்னு தெரியலங்க இது. சவுண்டு பெரிய வண்டி வந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டு. பக்கத்து அந்த நின்றுச்சா, அந்த அதில் நிற்கிற சவுண்டாக கேட்டிருக்கோம். இது அப்படியே அந்த கடையெல்லாம் பார்க்க நம்ம ஊர் மாதிரியே இருக்குங்க. மலை உச்சிக்கு வந்துட்டோமா, அங்கேருந்து பார்த்தோமா அப்போ பெரிய மலை இருந்துச்சா, அந்த அந்த உச்சிக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவனை காமிச்சேன்னா அது வாட்டர் ஃபால்ஸ்னு, பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னு, அங்கே அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காலெலாம் வலிக்கு. அவங்க ஊரில் அது அவங்க அப்படி தான் போவாங்க சும்மா. ரோடு சரியில்லை.
தூக்கி தூக்கி போடுது. எத்தடி இந்த ரோட்டில் பையன் தான் போகணும். மணி எத்தனை 2 கால் ஆயிட்டா? வீட்டு அங்கே இருக்கும் பார்க்க 2 மலை தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நிறைய மலை இருக்குங்க. இந்த சைடு ரூம்லாம் நிறையா இருக்குங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கேயே புக் பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும். அங்கே மூணார் இந்த சைடு முக்கியமாக வரணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சைடு வந்து புக் பண்ணுங்கள். திருப்பி மூணாரில் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். புக் பண்ணால் நீங்கள் மொபைலில் புக் பண்ணிடுங்க. இங்கே வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்காது, ஏன்னா இங்கே ஃபுல்லாகிடும். வீட்டு தான் மொக்க. பழனி 69. ஓய் இதுலேருந்து நேராக கொடுத்தா அவ்வளோதான், கீழே உள்ள வண்டி தான். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சைட்லாம் யானை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பாறையை பாருங்கள், யானை நின்ற மாதிரியே இருக்குது. இப்போ அறவிகள் இருக்கிற இடமா இது? குருவி ஃபோட்டோலாம் போட்டிருக்குங்க. யானைங்கன்னா வந்துடாம நடுக்காட்டில் நின்று ஆள் இருக்கா? கூட்டம் இருக்கும்ப்போ. என் கண்ணு ரோட்டில் தான் இருக்குது, கேமரா மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓடு பாறைகளை பார்த்தியா? வேற மாதிரி ஆனால் பாறை உடஞ்சி விழுற மாதிரி கீரெல்லாம் விட்டுருக்க. வீடியோவில் தெரியாது, நேரில் தெரிஞ்சிச்சு. வாவ் சின்ன ரோடுங்க இதெல்லாம். பஸ்ஸு லாரிலாம் வந்துச்சுன்னா நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். வேக தடையா? என்னடா இது? ஹார்ன் அடித்தா தான் தெரியும். ஹார்ன் அடிக்காமல் வராங்க. ஒரு வண்டி கூட ஹார்ன் அடிக்காமல் வருது. சின்ன பைக் வந்தால் சரிங்களாம், பெரிய பெரிய வண்டி வருது. அப்போ ஹார்ன் அடிச்சா நம்மளும் தெரியும் பெரிய வண்டி வருது, நம்ம ஸ்லோ பண்ணுவோன்னு. ஒன்றும் கிடையாது, அப்படியே போகிறது தான்.
இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க, பெரிய வண்டி வருது சின்ன வண்டினா அப்போ ஹாரன் அடிக்கணும்னு. காதுலாம் அடைக்குதுங்க, ஆனால் கொடைக்கானலோட இது கம்மியாக தான் அடைக்குது காதுலாம். கொடைக்கானல் மேலே ஒரு வீடு இருக்கும் பாருங்க. ஆ சூப்பர். ஹாரன் அடிச்சு வர்றது. ஸ்லோலி போகும், ரோடு சரியில்லை. இந்த ரோட்டில் நைட்டு வந்தால் கன்ஃபார்ம் யானை நிற்குங்க. யானை இல்லைட்டா புலி சிறுத்தை எல்லாம் இருக்கும். குண்டும் குழியுமா இருக்குங்க. தூவான வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ போகிற தூவான வாட்டர் ஃபால்ஸு. ஐயா போடா, பெட்ரோல் கிடக்கு இல்லையா? கிடக்கு. லைட்டாக பசிக்கு. என்னாச்சு என்ன? 2 மணியோட க்ளோஸ். மேப்லேயே பார்த்துக்கலாம். மேப்பில் தெரியுதா? மேப்பில் போட்டிருக்காங்களா? இல்லை மேப்பில் போட்டிருக்காங்களா? போட்டிருக்குமா? டைம் போடலையா? 2 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. மணி 2:08.